ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்போ நாம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடையக்கூடிய ஒரு பெரிய மகான். அதாவது இந்த மகான் பேருடைய பேரை கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். எச்சில் பொறுக்கை சாமிகள், கர்மவினை நீக்கம் சித்தர், ஆறுமுக சுவாமிகள் ஒரு இயற்பெயர். இவருக்கு இந்த பேரில் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் பல வருஷங்களாக விராலிமலையில் ஒரு சின்ன கோயிலில் தவம் பண்ணிட்டு வந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மக்கள் கொடுக்குற பக்தர்கள் கொடுக்குற அந்த பதார்த்தங்களை உணவுகள் எதுவுமே சாப்பிட மாட்டாராம். அவங்க சாப்பிட்டு மட்டும் மிச்சம் மீதி கீழே கிடக்கூடிய அந்த எச்சி பழசு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து பிடிக்க சாப்பிடுவாராம். என்ன அப்படின்னா, யாருடைய அந்த எச்சியை பிடிக்க சாப்பிட்றோம் அவங்களுடைய கர்மவினை, கெட்ட கர்மவினை நீங்கி நல்ல வினை கிடைக்குமா, அந்த கர்மத்தை ஏற்றுக்கு வரும். உலகத்தில் இவர் 19ஆம் சித்தன்னு சொல்கிறாங்க. 18 சித்தர் அப்படின்னு சொல்கிற இடத்துல 19ஆம் சித்தன்னு சொல்லக்கூடிய பேர் பெற்ற ஒருவர். இவர் அங்கே விராலிமலை இருக்கும்போது இவருக்கு சிதம்பர சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் துணை புரிஞ்சிருக்கார். இது நிறைய நிறையா உதவி புரிஞ்சு வந்திருக்கார். அதுக்கப்புறம் இவர் அவர்கிட்ட சொல்லி முன்கூட்டியே சொல்லிட்டார், நான் நான் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோட்டைன்ற கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதி, நட்சத்திரங்கள் தேதி இதெல்லாம் சொல்லி அந்த தேதி அன்றைக்கி நான் அங்கே ஐக்கியமாக நான் முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு அங்கே இடம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லி அதன் பிரகாரமாக நேரடியாக இங்கே இந்த இடத்துல ஜீவசமாதி இருக்கார். இது இந்த கால வருஷம் மாதங்கள் இதெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. அது இப்போ நான் உங்களுக்கு வரலாறு கமெண்ட்டில் அவங்க போட்டு விட்றேன். ஆனால் அவசியம் நீங்கள் வாய்ப்பு கிடச்சா இங்கே வாங்க. நானே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய முறை எனக்கு தடங்கள் ஏகப்பட்ட வர முடியல. இப்போ தான் ரீசெண்டாக இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிது. திடீர்னு சடனாக வாய்ப்பு கிடச்சிது. இங்கே வந்தோம், வந்து நேராக பிள்ளையார்பட்டி கற்பவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுவாமியோட சன்னதிக்கு வந்தோம். இப்போ அபிஷேகம் ஆகிருக்கும்போது நீங்களும் வாங்க, அவசியம் இந்த சன்னதிக்கு சுவாமியோட அனுக்கிரகம் பெற்று, சித்தருடைய அனுக்கிரகம் பெற்று உங்களுடைய கெட்ட கர்ம வினைகளாக நீங்கி நல்ல கர்மாக்கள் வேலை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற நானும் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அவசியம் நீங்களும் பயன்பெறுங்கள்.